வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தப் பணிகள் உள்ளிட்ட பிரச்சனைகளில் விவாதம் கோரி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் மக்களவை பிற்பகல் 2 மணி வரை இன்று ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. நாட்டின் வளர்ச்சிக்கு எழுச்சியூட்டும் தளமாக நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். டிட்வா புயல் பாதிப்புகள் குறித்து முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் உயர்நிலை ஆலோசனை கூட்டம் சென்னையில் இன்று நடைபெற்றது. தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் எய்ட்ஸ் தடுப்பு விழிப்புணர்வு பேரணியில் பள்ளி மாணாக்கர் இன்று பங்கேற்றனர். சாண்டியோகாவில் உலகக்கோப்பை ஜூனியர் மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று நமீபியாவை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கிய நிலையில் வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்த பணிகள் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் குறித்த விவாதம் கோரி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் மக்களவை பிற்பகல் 2 மணி வரை இன்று ஒத்திவைக்கப்பட்டது. அவையில் இன்று கேள்வி நேரம் தொடங்கியவுடன் வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்த பணிகள் உள்ளிட்ட பிரச்சனைகளை எழுப்பி எதிர்க்கட்சியினர் முழக்கமிட்டனர். எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் நடவடிக்கைக்கு அதிருப்தி வெளியிட்ட அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா அவை அலுவல்களுக்கு ஊறு விளைவிப்பது முறையற்றது என குறிப்பிட்டார். அவைத்தலைவரின் கோரிக்கைக்கு செவிமடுக்காமல் எதிர்க்கட்சியினர் தொடர்ந்து அமளியில் ஈடுபடவே அவை முதலில் நண்பகல் வரையிலும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையும் ஒத்திவைக்கப்பட்டது. மீண்டும் அவை கூடிய போது அமளி தொடரவே அமளியினூடே புகையிலை மற்றும் அது சார்ந்த பொருட்களுக்கான வரி சார்ந்த மத்திய கலால் சட்ட திருத்த மசோதா 2025 நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவையில் தாக்கல் செய்தார். பான் மசாலா உள்ளிட்ட பொருட்களுக்கான வரி தொடர்பான சுகாதார பாதுகாப்பு தேசிய பாதுகாப்பு சட்டத்திருத்த மசோதாவையும் அமைச்சர் தாக்கல் செய்தார். மணிப்பூர் சரக்கு சேவை வரி சட்டத்திருத்த மசோதா 2025 அவர் அவையில் கொண்டு வந்தார். ஜன் விஸ்வாஸ் சட்டத்திருத்த மசோதா மற்றும் வங்கி திவால் சட்டத்திருத்த மசோதா தொடர்பான தேர்வு குழுக்களின் அறிக்கையை வெளியிடுவதற்கான கால நீட்டிப்பிற்கும் மக்களவை இன்று அனுமதி வழங்கியது. தொடர்ந்து உறுப்பினர்கள் மக்களவையில் கூச்சல் குழப்பத்தில் ஈடுபடவே அவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. முன்னதாக மக்களவையில் மறைந்த முன்னாள் உறுப்பினர்களுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. மாநிலங்களவையின் புதிய தலைவரான திரு சி.பி. ராதாகிருஷ்ணனை வரவேற்ற பிரதமர் திரு நரேந்திரமோடி ஒரு சாதாரண பின்புலத்திலிருந்து நாட்டின் குடியரசு துணைத் தலைவராக திரு ராதாகிருஷ்ணன் உயர்ந்திருப்பது நம் நாட்டின் ஜனநாயகத்தின் வலிமையை பறைசாற்றுவதாக குறிப்பிட்டார். அவரை வரவேற்பது பெருமைமிகு தருணம் என்று கூறிய பிரதமர் அவரது வழிகாட்டுதலால் மாநிலங்களவை ஆக்கப்பூர்வமான விவாதங்களுடன் செயல்பட வாழ்த்தினார். மாநிலங்களவை துணைத் தலைவர் திரு ஹரிவன்ஷும் திரு சி.பி. ராதாகிருஷ்ணனை வரவேற்று பேசினார். நாட்டின் வளர்ச்சிக்கான முயற்சிகளுக்கு எழுச்சியூட்டும் தளமாக நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறினார். குளிர்கால கூட்டத்தொடர் தொடங்குவதையொட்டி நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று செய்தியாளரிடம் பேசிய பிரதமர் நம் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி புதிய உச்சங்களை எட்டி வருவதாக குறிப்பிட்டார். வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான புத்துணர்வுடன் கூடிய நம்பிக்கையை இவ்வளர்ச்சி ஏற்படுத்துவதாக கூறிய பிரதமர் ஜனநாயகத்தின் செயலாக்கத்திற்கு இந்தியா எடுத்துக்காட்டாக திகழ்வதாக குறிப்பிட்டார். தேச வளர்ச்சிக்கு ஆக்கப்பூர்வமான மனநிலையின் அவசியத்தையும் பிரதமர் வலியுறுத்தினார். நாடாளுமன்றத்தில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அடுத்த தலைமுறை இளையோருக்கு வாய்ப்புகளை உறுப்பினர்கள் வழங்க வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக்கொண்டார். எல்லை பாதுகாப்பு படை நிறுவன நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி எல்லை பாதுகாப்பு படையினருக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார். துணிச்சலுடனும் உறுதியுடனும் எல்லை பாதுகாப்பு படையினர் செயலாற்றுவதாக கூறிய பிரதமர் சவால் மிகுந்த பகுதிகளிலும் மிகுந்த அர்ப்பணிப்புடன் பணியாற்றி நாட்டை இப்படையினர் பாதுகாப்பதாக பெருமிதம் தெரிவித்துள்ளார். பேரிடர் காலங்களில் எல்லை பாதுகாப்பு படையினரின் மனிதநேய செயல்பாடுகளை பாராட்டிய பிரதமர் தேசத்தை காப்பதில் தொடர்ந்து சிறந்து சேவையாற்ற வாழ்த்துக்களை உரித்தாக்கியுள்ளார். இந்தியா பொருளாதார சுதந்திரத்துடன் உலக அளவில் விரிவுபடுத்தி வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பெருமிதம் தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் காலனி வடிவமைப்பு மேம்பாட்டு கல்வி நிறுவனத்தின் பட்டமளிப்பு விழாவில் இன்று உரையாற்றிய குடியரசுத் தலைவர் சென்ற நிதியாண்டில் 2500 மில்லியன் டாலருக்கு அதிகமான ஏற்றுமதியுடன் இத்துறை பொருளாதாரத்தை வலுவாக முன்னெடுத்துச் சென்றதாக குறிப்பிட்டார். வளர்ச்சியடைந்த பாரத கனவை அடுத்த தலைமுறை இளையோர் பூர்த்தி செய்வார்கள் என்றும் குடியரசுத் தலைவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. டிட்வா புயல் பாதிப்புகள் குறித்து முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தலைமைச் செயலாளர், வேளாண், வருவாய்த்துறை செயலாளர்கள் உள்ளிட்ட உயர் அதிகாரிகளுடன் சென்னையில் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். திருவள்ளூர், சென்னையில் இன்று மிக கனமழையும், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை மாவட்டங்களில் கனமழையும் பெய்யக்கூடும் என்று வானிலை முன்னறிவிப்பு தெரிவித்துள்ளதை அடுத்து தேவையான முன்னேற்பாடுகளை மேற்கொள்வது குறித்தும் இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. இதனிடையே தமிழ்நாட்டில் டெல்டா மாவட்டங்களில்
டிட்வா புயலால் பாதிக்கப்பட்ட பயிர்களின் கணக்கெடுப்பு பணிகள் தொடங்கியுள்ளன. திருவாரூர் மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட பயிர்கள் கணக்கெடுப்பு பணிகளை வேளாண் துறை அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றனர். டிட்வா புயலால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்கப்படும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு M.R.K. பன்னீர்செல்வம் கூறியுள்ளார். இதனிடையே மயிலாடுதுறை மாவட்டம் ஆறுபாதி கிராமத்தில் டிட்வா புயல் காரணமாக அறுவடைக்கு தயாராக இருந்த வாழை மரங்கள் தரையோடு சாய்ந்து சேதமானதால் அரசு உரிய நிவாரணம் வழங்க அப்பகுதியில் உள்ள வாழை விவசாயி கோரிக்கை விடுத்துள்ளார். என் பேர் பிரபாகரன். நான் 3 ஏக்கர் வாழை விவசாயம் பண்ணியிருந்தேன். எல்லாம் அறுவடைக்கு தயார் நிலையில் இருந்தது. இந்த கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு தான் நான் விவசாயம் பார்த்துட்டு இருந்தேன். இல்லை இந்த டிட்வா புயல்னால எல்லாம் சேதமாயிருக்குங்க. ஒரு வாழை கிட்டத்தட்ட ஒரு 150 ரூபா செலவு பண்ணியிருப்பாங்க. இப்போ எல்லாம் காற்றுல கீழே வந்து பழுத்துருச்சு. இதெல்லாம் குருவி எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. இதுலேருந்து ஒரு பைசா கூட நமக்கு கிடைக்க போறதில்லை. இது தமிழக அரசு ஏதாவது நிவாரணம் மட்டும் வழங்க மாதிரி கேட்டுக்கிறது. தொழில்துறை எரிசக்தி திறனில் நாட்டிலேயே தமிழகம் முதன்மை மாநிலமாக திகழ்கிறது என்று மாநில எரிசக்தி திறன் குறியீடு அமைப்பு தெரிவித்துள்ளது. கடந்த 4 ஆண்டுகளில் மாநில அரசின் பல்வேறு முனைப்பு திட்டங்களால் இந்த சாதனை எட்டப்பட்டதாக இந்த அமைப்பு கூறியுள்ளது. இதன்படி தமிழகம் 55.3% மதிப்பெண்களுடன் முதலிடத்தையும், ஆந்திர மாநிலம் 27.5% மதிப்பெண்களுடன் 2வது இடத்தையும் பெற்றுள்ளன. அதிக எண்ணிக்கையிலான சான்றளிக்கப்பட்ட பசுமை கட்டடங்களை கொண்ட முதல் 3 மாநிலங்களில் ஒன்றாகவும் தமிழகம் திகழ்கிறது என்று இந்த அமைப்பு கூறியுள்ளது. உலக எய்ட்ஸ் நோய் தடுப்பு விழிப்புணர்வு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி எய்ட்ஸ் விழிப்புணர்வு பேரணிகள் தமிழகத்தில் நடைபெற்று வருகின்றன. மதுரை மாவட்ட எய்ட்ஸ் தடுப்பு கட்டுப்பாட்டு அலகு சார்பில் பள்ளி மாணாக்கர் பங்கேற்ற விழிப்புணர்வு பேரணியை ஆட்சித்தலைவர் திரு பிரவீன்குமார் இன்று துவக்கி வைத்தார். அரியலூரில் இந்திய செஞ்சிலுவை சங்கம் எய்ட்ஸ் தடுப்புத்துறை சார்பில் ஆட்சித்தலைவர் திரு ரத்னசாமி பள்ளி மாணாக்கர் பங்கேற்ற விழிப்புணர்வு பேரணியை தொடங்கி வைத்ததோடு அப்பேரணியில் அவர் பங்கேற்றார். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரில் காவல்துறையினர், சமூக சேவை நிறுவனம், செவிலியல் கல்லூரி சார்பில் நடைபெற்ற எய்ட்ஸ் விழிப்புணர்வு பேரணியில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பெரம்பலூரில் நாட்டுப்புற கலைஞர்களின் கலை நிகழ்ச்சியுடன் எய்ட்ஸ் விழிப்புணர்வு நிகழ்வு நடைபெற்றது. காஞ்சிபுரத்தில் ஆட்சித்தலைவர் திருமதி கலைசெல்வி மோகன் துவக்கி வைத்த விழிப்புணர்வு பேரணியில் ஏராளமான பள்ளி மாணாக்கர் பங்கேற்றனர். நாமக்கல் மாவட்டத்தில் அண்மை மழை காரணமாக நீர்நிலைகள் நிரம்பியதால் வேட்டம்பாடி கிராமத்தில் உள்ள ஏரி, மரங்களை பல்வேறு பகுதிகளிலிருந்து வலசை காரணமாக வந்த பறவைகள் ஆக்கிரமித்துள்ளன. இதுகுறித்து எமது செய்தியாளர். நாமக்கல் வேட்டாம்பாடி பகுதியில் உள்ள ஏரியில் பல்வேறு பகுதிகளிலிருந்து இறை தேடி வரும் வெள்ளை நிற நாரைகள், கொக்குகள், நீர்க்கோழிகள் உள்ளிட்ட பல்வேறு வகையான பறவை இனங்கள் குளிர்ச்சியான சீதோஷண நிலையை அனுபவித்தவாறு மரங்களில் தங்கி இளைப்பாரி வருகின்றன. பறவைகள் மரங்களில் அமர்ந்து ஓய்வெடுக்கும் காட்சியால் வேட்டாம்பாடி ஏரி வெண்மை நிற போர்வை போர்த்தியது போல அழகாக காட்சியளிக்கிறது. வலசை காரணமாக பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்த பறவைகள் வேட்டாம்பாடி மற்றும் வள்ளிபுரம் ஏரிகளில் தஞ்சமடைந்திருப்பது பார்வையாளர்களுக்கு மிகவும் பரவசத்தை ஏற்படுத்துகிறது. நாமக்கல் மாவட்ட செய்தியாளர் எஸ். கண்ணன். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே நேற்று நேரிட்ட சாலை விபத்திற்கான காரணம் குறித்து ஆய்வு செய்யப்பட்டு வருவதாக மாநில போக்குவரத்து துறை அமைச்சர் திரு S. சிவசங்கர் கூறியுள்ளார். இந்த சாலை விபத்தில் காயமடைந்து மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை இன்று நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்த பின்னர் செய்தியாளரிடம் பேசிய அமைச்சர், அரசு ஓட்டுநர்களே இவ்விரு பேருந்துகளையும் இயக்கியதாக குறிப்பிட்டார். கடந்த 3 ஆண்டுகளில் நடைபெற்ற பெரிய விபத்து இது என்று கூறிய அவர், நேற்றைய விபத்து அஜாக்கிரதை காரணமாக நடைபெற்றிருக்கக்கூடும் என்றும் ஓட்டுநர்களுக்கு பணிச்சுமை உள்ளதா என்பது குறித்து ஆராயப்படும் என்றும் கூறினார். தூத்துக்குடியில் மீனவர்கள் 6 நாட்களுக்கு பின்னர் இன்று மீண்டும் கடலுக்குள் சென்றுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார். வங்கக்கடலில் டிட்வா புயல் வலுவிழந்த நிலையில் தூத்துக்குடி மாவட்டத்தில் 6 நாட்களுக்கு பிறகு மீனவர்கள் இன்று மீன்பிடிக்க கடலுக்கு புறப்பட்டு சென்றுள்ளனர். தூத்துக்குடி மீன்பிடி துறைமுகத்திலிருந்து நூற்றுக்கணக்கான விசைப்படகுகள் இன்று காலை மீன்பிடிக்க புறப்பட்டு சென்றுள்ளனர். இந்த மீனவர்கள் இன்று இரவு கரை திரும்புவார்கள். நாட்டுப்படகு மற்றும் ஃபைபர் படகு மீனவர்களும் இன்று மீன்பிடிக்க சென்றுள்ளனர். தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ. லட்சுமணன். உலகக்கோப்பை ஜூனியர் மகளிர் ஹாக்கி போட்டி சாண்டியோகாவில் இன்று தொடங்கியது. இன்றிரவு நடைபெறும் ஆட்டத்தில் இந்தியா நமீபியாவை எதிர்கொள்கிறது. வரும் 14ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இப்போட்டியில் 24 அணிகள் பங்கேற்றுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தப்பணிகள் உள்ளிட்ட பிரச்சனைகளில் விவாதம் கோரி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் மக்களவை பிற்பகல் 2 மணி வரை இன்று ஒத்திவைக்கப்பட்டது. நாட்டின் வளர்ச்சிக்கு எழுச்சியூட்டும் தளமாக நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். டிட்வா புயல் பாதிப்புகள் குறித்து முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் தலைமையில் உயர்நிலை ஆலோசனைக் கூட்டம் இன்று சென்னையில் நடைபெற்றது. தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் எய்ட்ஸ் தடுப்பு விழிப்புணர்வு பேரணியில் ஏராளமான பள்ளி மாணாக்கர் இன்று பங்கேற்றனர். சாண்டியோகாவில் உலக கோப்பை ஜூனியர் மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று நமீபியாவை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது.